ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கறி லீஃப் கொத்து தோசை, அதாவது கருவேப்பிலை கொத்து தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 தோசை நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன புளி, 2 பல் பூண்டு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 பீஸ் தேங்காய், ஒரு வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து நிலக்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஃபைனலாக கார்னிஷ்காக. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸில் வந்து வறுக்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸில் வந்து கருவேப்பிலை தவிர எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பவுடராக இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கடாயில் கொஞ்சமாக பட்டரோ இல்லை எண்ணெயோ போட்டுக்கோங்க. நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை தாளிக்க வேண்டிய கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணல. இப்போ அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தோசையை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொத்தும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக பிஞ்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒன்றோடு ஒன்று நல்லா வந்து சேர்ந்து வர மாதிரி. இப்போது இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து கொத்தி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் வந்து சின்னதாக குட்டி குட்டியாக ஆகும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸஸாக. ஃபைனலாக வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பீனட்ஸையும் கருவேப்பிலையும் கார்னிஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சர்விங் பேனில் சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டே குக்கிங். தேங்க்யூ.